வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது பாரம்பரிய சமையலில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் ஒரு முக்கிய மூலிகையாக பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. வெந்தயத்தில் நார் சத்து, இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முறைகளை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை இரவு முழுவதும் ஒரு டம்ளர் நீரில் நீங்கள் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து விட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிடலாம். இது உடனடியாக உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இப்போ அந்த கோடை காலங்களில் நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் வெந்தயத்தை சமைத்து எடுத்துக்கொண்டாலும் பொடியாக எடுத்துக்கொண்டாலும் இந்த மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க வெந்தயம். ஸோ டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. வெந்தயம் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம் கணையத்தில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு தூண்டுது. அதாவது இன்சுலின் ஹார்மோன் உங்களுக்கு கரெக்டான அளவில் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய, அதாவது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை ரத்தத்தில் மெதுவாக கலக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வது உங்களுக்கு முன்னாடியே தடுக்கப்படுது. ஸோ இப்போ நீங்கள் வெந்தயம் சாப்பிடும் போது அந்த நார் சத்து இருக்கிறதால, அப்புறம் போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படுறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் சர்க்கரையினுடைய அளவு இயல்பாக உங்களுக்கு உயருமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு அதிகமாக உயர்த்தப்படாது. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி அதிகமாக இருக்கோம்னா அந்த ஹை பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களை விடுபட வைக்கிறதுக்கு வெந்தயம் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். வரும் காலங்கள், அதாவது ஃபியூச்சர்லையுமே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே வெந்தயத்தை சராசரியான அளவில் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சரிவிகித அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செரிமான கோளாறுகளை நீக்கக்கூடியதுங்க வெந்தயம். டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். வயிற்று உபாதைகளுக்கு வெந்தயம் உடனடி நிவாரணம் அளிக்குங்க. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து இது இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையை, அந்த கான்ஸ்டிபேஷன் நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த கான்ஸ்டிபேஷனை வராமல் தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ வெந்தயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை, அசிடிட்டியை குறைத்து நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய, அதாவது அந்த அல்சர் எல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலத்தை உங்களுடைய குடல்ல உருவாக்குங்க. இதனால செரிமான கோளாறுகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்துக்கொண்டு செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டு விட்டு உங்களுடைய வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியமே மேம்பட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியப்படுத்திக்கணும், பலப்படுத்திக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயம் எப்படி உதவிகரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் குறைந்த கலோரிகளை கொண்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணீர் நீங்கள் குடிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய வயிற்றை நிறைந்திருக்க செய்து தேவையில்லாத பசியை கட்டுப்படுத்துது. ஸோ இது உடம்புகளில் தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால ஸோ உங்களுக்கு தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் எதுவுமே இருக்காது. வெந்தயம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு, கொலஸ்ட்ரால் ஹெல்த்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதனால் ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக்கிறதுக்கு வெந்தயம் எப்படி உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் உடல் நரம்புகள், அதாவது குறிப்பாக அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு செல்லாமல் இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக ரத்த ஓட்டம் இதயத்துக்குமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் இல்லையா? அதனால தான் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது நார் சத்து எப்படி உங்களுடைய கொழுப்புகளை குறைக்குதோ அதே போல் பொட்டாசியம் சத்து அந்த உங்களுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். ஸோ இதனால் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இதய ஆரோக்கியத்தை உங்களால் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம்லாம் ஏற்படாமல் நீங்கள் உங்களுடைய இதயத்தை
வெந்தயத்தை வந்து பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. உங்களுடைய கூந்தல் மற்றும் சருமத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அழகு பராமரிப்பிலுமே வெந்தயம் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கூந்தல் வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா வெந்தயத்தை அரைத்து தலைக்கு தேய்த்து குளிப்பதன் மூலமாக பொடுகு தொல்லை நமக்கு நீங்கி கூந்தலுடைய வேர்கள் பலம் பெற்று முடி உதிர்வு அப்படின்றது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். கூந்தலுக்கு இயற்கையான பளபளப்பு தன்மையை வந்து வெந்தயம் வந்து கொடுக்கும். ஸோ அடர்த்தியாக வளரக்கூடிய கருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சருமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பொருட்கள், கண் கருவிலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை மேம்படுத்துகிறதுக்கு கோலோஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தி வறட்சியை நீக்கி தோலில் சுருக்கத்தன்மை ஏற்படாமல் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம வந்து வெந்தயத்தை அரைத்து சருமத்தில் தடவி பயன்படுத்தலாம். வெந்தயத்தை அரைத்து சருமத்தில் வந்து பயன்படுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை துடைச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த முகப்பொருட்கள், சரும சுருக்கங்கள்லாம் ஒரு வாரம் 2 வாரங்களில் அல்லது தொடர்ந்து அப்படியே படிப்படியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகளை பொறுத்து அது உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கும். மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெந்தயம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கக்கூடியது. வயதானவர்களுக்கு மூட்டு வாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெந்தயம் வந்து ஒரு சிறந்த இயற்கை நிவாரணியாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதிக அளவில் இருக்குது. இது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைச்சி வாத வலியிலிருந்து நல்ல நிவாரணத்தை அளிக்குது. வெந்தய பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் பத்து போட்டு அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு அந்த மூட்டு வலி, வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு அந்த யூரிக் அமிலம் வந்து அதிகமாக படிஞ்சிருக்கிறதெல்லாம் நீக்கி உங்களுடைய மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு மூட்டு வீக்கங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கும் வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் எப்படி உதவிகரமாக இருக்குது அப்படின்னா வெந்தயம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த டீடாக்சிஃபையராக இருக்குது. அதாவது நச்சு நீக்கியாக நமக்கு வந்து செயல்படுதுங்க. ஸோ சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பை வெந்தயம் குறைக்கிறதோட சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், யூடிஐ, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படாமல் கட்டுப்படுத்துறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. பெருமளவு நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேற்றுவதற்கு வெந்தயம் துணை புரியும். உடலினுடைய சமநிலையை பராமரித்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக உங்களுக்கு வந்து செய்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நீங்கள் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல்ல இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை உங்களுக்கு கொண்டு செல்லுது. இதனால தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனமெல்லாம் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையுதுன்னா நீங்கள் இரும்புச்சத்து முறையான அளவில் பராமரித்துக் கொள்ளணும். அதுக்கு தான் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணும். வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.